அண்ணன் நினைச்சா ராஜாவா இருக்கலாம், மகாராஜாவா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம். எங்க அண்ணன் அப்படி இருக்கணுங்கிறலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. சரியா? இந்த பாவப்பட்ட மக்களுக்காண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டியும் வர்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு என்ன தெரியுமா, காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. காசை வச்சு எதையுமே பண்ண முடியாது. கடைசி நேரத்துல மனுஷன் இழுத்து பழச்சு கடக்க போகும்போது உடல் உறுப்புகள் வந்து பாதிச்சிருச்சுன்னா உங்களால காசை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த காசுக்காண்டி ஏன் போட்டுக்கிட்டு இந்த பாடு போறீங்க? ஏன் அதுக்காண்டி போட்டுட்டு குடும்பத்துக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ ஜாதி உணர்வு மத உணர்வு எதுவுமே பார்க்காதீங்க. எங்க அண்ணன் வந்து யாருக்காண்டியுமே வரல, கஷ்டப்படுற ஜனங்களுக்காண்டி வந்திருக்காரு. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வைரத்தை, இந்த தங்கத்தை, இந்த வைடூரியத்தை, இந்த மரகதத்தை விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை, 2026 எங்க அண்ணன் எப்பயுமே, நான் இப்பயும் சொல்றேன், எப்பயுமே நான் சொல்றேன், எங்க அண்ணன் வந்து நல்ல மனுஷன், வாழக்கூடிய மனுஷன், தமிழக மக்களை வாழ வைக்க பிறந்த மனுஷன், தாய் குலத்தோட தகப்பு இருந்துச்சு. தயவு செஞ்சு டிவிக்கு என்ன சின்னமா இருந்தாலும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவருக்காண்டி எங்க அண்ணனோட முகம் தான் 234 தொகுதியில இருக்கிற வேட்பாளரோட முகம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என் பேரு பத்திரிஜயா, மதுரை ஜெயந்து.